आदिपराशक्ति माता की सद्गुरुनाथ महाराज की परांगुशोपासमवीरिमुद्रां करैर्वहन्तीं कमलासनस्तां बालार्ककोटिप्रतिभां नेत्रां भजेऽहमाद्यां भुवनेश्वरीं तां करुणासागरं शान्तं अरुणाचलवासिनं शेषाद्रिनाथगुरुं वन्दे गुणीभूतं जगद्गुरुम् எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய அளவில்லாத அனுகிரக விசேஷத்தினாலே சர்வமங்களா ராஜராஜேஸ்வரி தேவியுடைய சன்னிதானத்தில் நமசாலபுரின்னு சொல்லக்கூடிய புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்திலிருந்து இந்த அற்புதமான சண்டி ஹோமம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆராதிதான் சைவன்றுடாம் போக சொர்க்காப வர்ணதாம். யாரை ஆராதிப்பதால் உலகத்தில் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமும் கிடைச்சு அதுக்கு மேலே சொர்க்கமும் கிடைச்சு அதுக்கு மேலே உள்ள மோட்சமும் கிடைக்குமோ அந்த தேவதை எவ்வளோ ஆராதிக்கணும் என்று சொல்றாங்க. ஆபதி கிம்கரணியம். கஷ்டம் வரும்போது என்ன பண்ணணும் கேள்வி கேட்கிறார். ஆபத்து வரும்போது என்ன பண்ணணும்? ஐயோ அம்மான்னு கட்டப்படாது. ஆபத்து வரும்போது என்ன பண்ணணும்னா ஸ்மரணீயம் சரணையுடன் மும்பாயா அம்பிகையுடைய திருவடியை மாத்திரம் நினைச்சுக்கணும். அதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஆபத்துல கிடக்கும் போது கட்டம் வரும்போது அம்மா சொல்றா ஸ்மரணமைதன் மகாத்மியம் நரோபுச்சேத சங்கடால். என்னுடைய மகாத்மத்தை எவன் நினைச்சுக்கிறானோ அவனுக்கு கஷ்டம் வராதுங்கிறான். நினைக்கிறவன் கஷ்டம் வரும்போது நான் பூஜை பண்ணேனே எனக்கு கஷ்டம் வந்து தூஷணம் தான் பண்றோம். நம்ம இந்த கஷ்டம் வரும்போதும் எனக்கு இது சோதனை என்னுடைய கர்மானால கஷ்டம் வந்திருக்கு. இதே அம்பிகையினுடைய அருளினால நான் ஜெயிச்சு வந்துருவேங்கிற கான்பிடன்ஸ் முதல்ல நமக்கு வேணும். நான் இத்தனை நாளாக போல இருந்தேனே 30 வருஷமா அர்ச்சனை பண்ணேனே எனக்கு கஷ்டம் வந்து தூஷணம் தான் பண்ணுவோம். நம்ம தூஷிச்சோமானா நமக்கு தூஷணமாகவே போயிடும். அந்த நேரத்தில் தான் இன்னும் திட விசுவாசத்தோடு அம்பாவை வெற்றியாக பிடிச்சிக்கணும். அதனால தான் ஆபதி கிம்கரணியம் ஸ்மரணீயம் சரணையோடும் அம்பாய அம்பிகையுடைய திருவுடைய நினைச்சுட்டா போடா. ஆபத்து வரும்போது உட்காந்து பூஜை பண்ணுன்னு சொல்லலை. உட்காந்து நீ நவாபு பூஜை பண்ணு மாற்றி பாராயணம் பண்ணு சொல்லலை. ஆபத்து வந்துருக்கு. அப்போ என்ன பண்ணு நினைச்சு போறதுதான். நான் அப்போ நினைக்கணுமானா இப்போ பூஜை பண்ணணும். நித்தியம் பூஜை பண்ணணும், நித்தியம் ஸ்மரணம் பண்ணணும், நித்தியம் பாராயணம் பண்ணிட்டே இருந்தோமானா ஆபத்து காலத்தில் அம்மாவை நினைக்கணுங்கிற நினைப்பு வரும். இதெல்லாம் திட்டம் சொல்லு. அப்படி 18 புராணங்களை வியாசர் எழுதுறார். 18 உபபுராணங்களை எழுதுறார். இத்தனையும் எழுதி முடிச்சிருக்காரு. ஆனால் அதுலேருந்து ஒரு நட்ஷல் அப்படிங்கிறோமே அதுபோல அதிலிருந்து ஒரு ரத்னத்தை எடுத்து கொடுத்துருக்கார். மார்க்கண்டேய புராணத்தில் 700 ஸ்லோகங்கள். ஒரு புராணங்களும் ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் வச்சு ஹோமம் பண்றது இல்லை. ஒரு புராண கிரந்தத்தை வச்சுட்டு அதில் ஹோமம் பண்றது சண்டி ஹோமத்துக்கு மட்டும்தான். 700 அத்தியாயம் 700 ஸ்லோகங்கள் 13 அத்தியாயங்கள். அதில் 3 சரித்திரங்கள். அம்பாள் பல்வேறு சுரூபங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. அம்பாள் இருப்பது போல சுரூபங்கள் வேறு யாருக்கும் கிடையாது. மகாவிஷ்ணுவுக்கு 10 அவதாரம் சொல்லுவோம். சிவபாகவத்தை பார்ப்போம்னா இன்னும் கூட 24 அவதாரங்களை சொல்லுவோம். பரமேஸ்வரன் பார்த்தோம்னா மகேஸ்வர மூர்த்தங்கள் அஷ்டாஷ்ட மூர்த்தங்கள் 25 64 சொல்றோம். அம்பாளுடைய மூர்த்தங்களை கணக்கே கிடையாது. எத்தனை ரூபங்கள் இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. அவ்வளோ ரூபங்கள் இருக்கு. அதுல விசேஷமான 3 அவதாரங்களுடைய சரித்திரத்தை இது சொல்றது. மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதியாக அம்பாள் அவதாரமான சரித்திரத்தை 700 ஸ்லோகங்கள் சொல்றது. மகாகாளியாக தோன்றி மதுகைடவர்களை அழிக்கிறார். மகாலட்சுமி சண்டிகையாக தோன்றி மகிஷாசுரனை அழிக்கிறார். மகா சரஸ்வதியாக தோன்றி சுப்பரி சுப்பர்களை அழிக்கிறார். அதோட நிறுத்தல. நம்ம ஒரு சரித்திரங்களே தனியாக விஸ்தாரமாக சொல்லணும். ஒன்றுக்கும் நமக்கு குருநாவுக்கும் டைம் ஆகும். ஒரு சரித்திரமும் ஒரு நாள் சொல்லணும். அப்படி தேவர்களுக்கெல்லாம் கஷ்டம் ஏற்பட்ட போது ஏதோ ஆபதிக்குங்கிறதையும் நமக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் யாருக்கு ஆபத்து கஷ்டம் வந்தாலும் யார்கிட்ட போகணும்னு அம்பாட்ட தான் போகணும். நாங்கள் அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது எழுதி வச்சிருந்தோம். அது கோவிலுக்கு வந்தால் எல்லாம் பார்க்கணும், என்னெல்லாம் இருக்குங்கிறத உணர்ந்துக்கணும். சும்மா நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். 5 மணிக்கு போனோம், 5:30 சீரியல் போட்டோம், அப்புறம் வாங்கி போகணும் போயிடக்கூடாது. இந்த நவக்கிரகம் போக பார்த்துருக்கீங்களா? கும்பகோணம் பக்கத்தில் 27 கோவில் வச்சுருந்துருப்பான். கிளம்புறதுக்கு முதல் கோவிலுக்கு போனோடனே சொல்லிடுவா, மணி ஆகிடுத்து சீக்கிரம் 5 நிமிஷத்துக்கு வந்துடுவா, அடுத்த கோவில் சாத்திடுவான். இப்போ நம்ம நினப்பு பூரா முதல் கோவிலுக்கு போகும்போது அடுத்த கோவில் இருக்கும், அடுத்த கோவில் போகும்போது அதுக்கு அடுத்த கோவில் இருக்கும். போய் என்னடா பார்த்தேன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம் கோவில் வாசல். எல்லாரும் ஃபோன்லையும் ஃபோட்டோ இருக்கும்.
அம்பாள் புறப்பாடு வந்தால் ஒரு ஃபோட்டோ, கோபத்துக்கு வந்தால் ஒரு ஃபோட்டோ. இதெல்லாம் பார்க்கணுமான்னா சத்தியமாக எனக்கு தெரியல. எல்லா பொண்ணையும் குறைச்சி ஒரு 1000 ஃபோட்டோ இருக்கு. திருப்பி எடுத்து என்னைக்காவது பார்க்குறோம்னா இந்த கல்யாண ஆல்பம் மாதிரி தான். கல்யாண ஆல்பம் போட்டு வச்சுருவா, கல்யாண சீனி போட்டு வச்சுருவா. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு யார் ஆற்றுக்கு வந்தாலும் ஒரு டிஃபனையோ காப்பியோ ஸ்வீட்டையோ விட்டு அதை வேற போட்டுருவா, ஆல்பத்தை கையில் கொடுத்துருவா. நம்மளுக்கு வேறு வழி இல்லை. சினிமாவெல்லாம் பார்க்கவே செய்யலாம். அந்த கல்யாணம் அந்த வீடியோ எத்தனை நேரம் பார்க்குறது? 3 மாதத்துக்கு அப்புறம் அது பரம்பரையில் போயிடுச்சுன்னா ஆஜன்ம பரியந்தம் அது வெளியிலே வராது. சோழப்படத்தை எத்தனை தடவை பார்க்குறதுன்னு யாரும் கேட்குறாங்க. அப்போ படத்தை மொபைல் எடுக்கக்கூடாது, இங்கே எடுக்கணும். ஒரு க்ஷேத்திரத்துக்கு வரோமா, அம்பாள் தரிசனம் பண்ணுறோமா, கண்குள்ள தரிசனம் பண்ணி மனசுக்குள்ள படத்தை எடுத்துக்கிட்டோம்னா அழியவே அழியாது. மொபைல் எடுத்தெல்லாம் கரெக்டான போயிடும். இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம்னா என்ன வேணாலும் அழியாது. அப்படி ஒரு தியான நிலை நமக்கு கூடி அம்பாள் மனசுக்குள்ள வாங்கிட்டால் மட்டுமே ஆபதி கிங்கரணியம் அம்பாளுடைய ஸ்மரணம் அப்பதான் ஏற்படணும். அப்ப யாருக்கெல்லாம் ஆபத்து ஏற்பட்டுரும்? பிரம்மாவுக்கு ஆபத்து ஏற்பட்டது. முதல் அத்தியாயத்தில் மதுரையில் இருக்கிற ராட்சசர்கள் மகாவிஷ்ணு விஷ்ணுகர்ண மலோத்பூதத்தை சொல்லி விஷ்ணுடைய காதுலேருந்து வரா. பிரம்மாண்ட சண்டை கூப்பிடுறான், வாடா அப்படின்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவரா நானா சிருஷ்டி பண்ண முடியும், எனக்கு சண்டை போடுறதுக்கு பிராணி இல்லை. நான் பாட ஏதோ வந்து நிறுத்தி ஜபத்தை பண்ணிட்டு உட்காந்துருக்கேன், என்னால் சண்டை போட முடியாது. சண்டை போடுறோம் விஷ்ணு. ஆனால் அவரானா யோகத்தில் இருக்கார். அவர் என்ன பண்ண முடியும்? நம்மளா எழுப்பக்கூடாது, தூங்குறவாளே எழுப்பக்கூடாதுன்னு சாஸ்திரம். அதனால நம்மளா எழுப்ப முடியாது. அவரா எழுப்புறதா சரி, அவரா எப்படி எழுந்திருப்பார்? ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது நம்முடைய ஆதீனத்தில் இல்லை. தூங்கும் போது யாருக்காவது நான் தூங்குறேன் அப்படிங்கிறது தெரியுறதா? இல்லையே. தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் தூங்கிட்டோம் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இன்னொருத்தருடைய ஆதீனத்துக்குள்ள அது இருக்கு. அது யாரு? பரதேவதான் அத்தனை பேரையும் ஆட்டி வைக்கிறா. பிரம்ம கீட்ட ஜனனி. பிரம்மாவிலிருந்து கீட்டம் தான் புழு. பிரம்மாவிலிருந்து புழு வரைக்கும் உள்ள சர்வத்திர பேருக்கும் அவள் தான் அம்மாவா இருக்கா. அதனால அம்மாட்டியே பிரார்த்தனை பண்ணுவோம். பிரார்த்தனை பண்றா. தேவி முதல் அவதாரத்தில் மகா காளியாக தோன்றுகிறார். என்ன விசேஷம்னா அம்பாளா அங்கே ஆவிர்வச்சிருக்கா. வந்து பிரம்மாவுக்கு என்ன வரணும் கேளு, முதல்ல சொல்லணுமா? எதுவுமே சொல்லலை. அதுதான் ஒரு விசேஷம். தேவி பேசவே இல்லை. இங்க பிரார்த்தனை பண்றா, அம்பாளுக்கு பிரத்யட்சம் பண்ணிருக்கா, பேசாம நின்றுட்டு இருக்கா. ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்குது. நம்ம கோவிலுக்கு அம்பாட்ட பிரார்த்தனை பண்றோம், அம்பாளுக்கு ஏதாவது பதில் சொல்லணும்னு நம்ம எதிர்பார்த்துருக்கோம். அம்பாள் பதில் சொல்றா, நமக்கு தான் கேட்க மாட்டேங்குது. அம்பாள் அத்தனை பேருக்கும் பதில் சொல்லியிருக்கா. நமக்கு புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. அதுபோல இங்கே பிரம்மாவுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி தேவி வந்துட்டா. ஒண்ணுமே பேசல. அவருடைய சாநித்தியமே என்ன பண்ணிடுறது? விஷ்ணுவை எழுப்பி விட்டுறது, யுத்தம் பண்றது. 5 வருஷ சகசராணி 5000 வருஷம் யுத்தம் பண்றா. மறுபடியும் இப்படியே போயிட்டே இருக்க, யுத்தம் தீர மாட்டேங்குது. பிரம்மா மறுபடியும் கவலைப்படுறா. மறுபடியும் அம்பாள் எதுவுமே பேசல. ஆனா நடக்க வேண்டிய காரியம் தானே நடக்கிறது. என்ன பண்றா? அந்த அசுரர்களுக்கு திடீர்னு ஒரு அகங்காரம் ஏற்படுறது. அவன் விஷ்ணுட சொல்றான், நாங்க 2 பேரும் ஒருத்தர் ரெஸ்ட் எடுக்கிறோம், ஒருத்தர் சண்டை பிடிக்கிறேன், ஒருத்தர் ரெஸ்ட் எடுக்கிறோம், ஒருத்தர் சண்டை பிடிக்கிறேன், இப்படி சண்டை பிடிச்சிட்டு இருக்கோம். நீ ஒத்தையாளா சண்டை பிடிக்கிற, ரொம்ப டயர்டாகிட்டு போடுறது. அதனால இனிமே உமாரி எங்களை ஜெயிக்க முடியாது, உனக்கு ஏதாவது வர வேணா கேட்கணும். அங்கே ஒரு விஷ்ணுட்டி வா சொல்றா. இப்படி ஒரு அகங்காரம் தோன்றதுக்கு காரணம் என்னன்னா அம்பாவுடைய மாயை. ஞானநாம விஜயகாந்தி தேவி பகவதி ஈசா வராத ஆகிருஷ்ய மோகாய மகாமாயா பயிற்சி. மாயை எப்படி வேணா விளையாடும். அசுரனுடைய மனசுக்குள்ள அகங்காரமாக விளையாடுது. அவ சொல்றாலும் அதான் சொல்றவங்களுக்கெல்லாம் வரணும்னா எங்களை கேட்டு வாங்கிக்கோ. விஷ்ணு சொல்றா, இதுதான் சான்ஸ். என் கையால் நீங்க 2 பேரும் சாரணம் போகலாம், சம்ஹாரம் பண்ணது இதுதான் வரணும் தான். சரி, வாக்கு கொடுத்துட்டோம், நீ ஒன்றும் செய்ய முடியாதுன்றதுனால அவர்களும் எங்க ஜலம் இல்லையோ அங்கே என்ன சம்ஹாரம் பண்ணுற உலகம் கூட பிரளயத்தினால மூழ்கி இருக்கு. விஸ்வரூபம் எடுக்கிறார், அப்படியே வளர்ந்து போயிட்டார். அவருடைய தொடை ஈரம் இல்லாமல் இருக்கு, அங்கே வச்சு சம்ஹாரம் பண்ணாரு. முதல் தெரிவிக்கிறோம் அம்பாள் சாட்சி பூதமா இருந்து அனுகிரகம் பண்ணான். 2வது மகிஷாசுரனுடைய துன்பம் ஏற்பட்டது. ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்படுறான், தேவர்கள் எல்லாம் கஷ்டப்படுறான். போய் பிரம்மாண்ட சொல்றா, பிரம்மா விஷ்ணு சொல்றா, விஷ்ணு சிவன் சொல்றா. யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. எல்லாரும் கையை மாத்திட்டா, எல்லாரும் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அப்போ இவர்கள் அத்தனை பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்ம சக்தியாக யார் இருக்காளோ அந்த பரதேவதை உள்ள இருந்து அவங்களுடைய கோபத்தின் மூலமாக வெளிப்பட்டான். இவர்களுக்குள்ள இருந்து வெளிப்பட்டாலும் அர்த்தம் இல்லை. இவர்கள் அத்தனை பேருக்குள்ளேயும் ஆத்ம சக்தியாக அம்பாள் தான் இருக்கா. அதை தெரிஞ்சுக்காம இருந்தா தெரியும் போது வெளிப்படுறது. கோவிலுக்கு போனோம், அம்பாள் சன்னதிக்கே போயிட்டு வச்சுக்கோங்களேன். நான் தீபாராதனைக்கு அண்ணா என்ன கூட்டிட்டு போயிருந்தார். அங்கே போய் தீபாராதனை நான் போனது அம்பாவை தரிசனம் பண்ணுறதுக்கு. தீபாராதனை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக போய் கண்ணை மூடிட்டு எல்லாரும் செய்யறதா? நீங்கள் செலவச்சு திருப்பதி
திருப்பதிக்கு போவோம், காஞ்சிபுரத்துக்கு போவோம், தீபாவளி தரிசனம் பண்ணுவோம். கரெக்டாக தீபாவளி ரொம்ப கடன் முடியுன்றோம். ஏன் நம்மளே அறியாமல் நடக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த வெளியில பார்க்குற சக்தி நம்மளுக்குள்ளதான் இருக்கு. அது உள்ளேயும் பார்க்க பழகி அத்தனையும் கடத்தான் உனக்குள்ள இருக்கா கடவுள். அத்தனையும் கடை உனக்குள்ளதான் பகவான் இருக்காரு புரிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்ண முடிய அந்த சக்தி நம்மளுக்குள்ள இருக்கிறத பார்க்க முயற்சி பண்றோம். பார்க்க முடியறதாங்கிறது தெரியல. அப்போ அந்த அத்தனை பேருக்குள்ளையும் ஆத்மசக்தியாக இருக்கக்கூடிய அந்த தத்துவம் மகாலட்சுமியாக வெளிப்பட்டது. மகிஷாசுரனோடு தன்னந்தனியலாக அம்பாள் யுத்தம் பண்றார். தனியாக இருந்து அத்தனை பேர் யுத்தம் பண்ணி மகிஷாசுர சைன்யத்தை வதம் பண்றார். மகிஷாசுரனையும் வதம் பண்றார். மகிஷாசுர மந்திரம் எப்படி ஆகுது அப்படின்னா, நீ என்ன பாருங்க, இன்னைக்கு துர்க்க சந்தியில போய் பாருங்களோ, அந்த மகிஷாசுரனுடைய சிரசு மேல அம்மாவுடைய திருவடி இருக்கும். அவருக்கு மோட்சம் கொடுக்குறாங்க. மகிஷாசுரனுக்கும் பூஜை பண்ணணுங்கிறது ரகசியத்துல. ஏன் அவருக்கு இனிமே அசுரம் கிடையாது, அம்பாவுடைய திருவடி தீட்சை கிடைச்சிருந்தனால அவருக்கு மோட்சம் கிடைச்சிருக்கு. மகான்கள் கூட கிடைக்காம நடக்கிறது இல்லையா, அம்பாவுடைய 2 திருவடியும் அந்த அசுரனுடைய சிரசு மேல வந்து என்ன விசேஷம்னா, நீங்க துர்க்கைக்கு போய் அம்பாவுடைய திருவடியை புஷ்பார்த்தனை பண்ணுவோம், அந்த பிரசாதம் முதல்ல யாரு கிடைக்கிறது, மகிஷாசுரனுக்கு தான் கிடைக்கிறது. அப்புறம் தான் நமக்கு கிடைக்கும். அம்பாவுடைய அனுகிரக விசேஷம், அனுகிரகத்தை பெற்றோம் 2வது இருக்கிறோம். 3வது சும்பன்னு சொல்லக்கூடிய 2 சகோதரர்கள். அவர்களை எழுப்பதற்காக மறுபடியும் தேவர்கள்லாம் கஷ்டப்படுறான். இப்படி யார் யாருக்கெல்லாம் கஷ்டப்படுறோ அப்பெல்லாம் அம்பாவுக்கு தான் போயிருக்கான். பல சரித்திரம் இன்னைக்கு தாராமந்திர சம்பீகரணமாக கண்டிப்பாக தசமகாரத்தையும் பார்த்துட்டு முதல் நாளைக்கு நேற்று காளி ஆச்சு இல்லையா, நேற்றுக்கு காளி, இன்னைக்கு தாரா. தாராவோட சரித்திரம் பிறவி பெருங்களை தாண்டது அப்படின்னு சொல்லி சொன்னா பிரார்த்தனையில 3 சரித்திரம் இருக்கு. இந்த ஆழ்கடலை கடையிறது ஒரு சரித்திரம் பார்த்துருக்கீங்களா? புராண கதைகள் நமக்கு தெரியும். இந்த கதைகள் உள்ள தத்துவங்களை தெரிஞ்சுக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். ஒரு கதையை விட்டுறோம், சாரத்தை புரிஞ்சுக்கணும். சில நேரம் நம்ம சடங்குகளை மட்டும் மாற்றிட்டு சாரத்தை விட்டுக்கணும். இந்த கல்யாணத்துல காத்தால ஊஞ்சல் மாலை மாத்தல் இதெல்லாம் நடந்து பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் மந்திரம் உண்டா? கிடையாது. இது லௌகீகம். அது வைத்திய சடங்கு கிடையாது, லௌகீகம். இதுல மாலை மாத்திரத்தை பார்த்தீங்கன்னா மாமா தான் தூக்கணும். ஒரு காலத்துல பொண்ணுக்கு 8 வயசு, பையனுக்கு 11 வயசு கல்யாணம் பண்ணும்போது மாமா தூக்க முடிஞ்சது. இன்னைக்கு பொண்ணுக்கு 30 வயசு, பையனுக்கு 35 வயசு, கல்யாணம் நடக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு. எந்த ஊருக்கு போனாலும் எல்லாம் நிறைய பேர் என்கிட்ட பேசுவா. நான் ஒருத்தராவது வந்து எங்காவது பொண்ணு இருக்கு கல்யாணம் ஆகணும்னு கேட்பான்னு பார்க்கிறேன். எல்லாத்தையும் பசங்க எங்காவது பையன் இருக்கா கல்யாணம் ஆக மாட்டேங்குது. ஒரு கதையை தான் கேட்டுட்டு இருக்கேன் எல்லாருக்கும். பையனுக்கு 30 வயசு, பொண்ணுக்கு 30 வயசு, பையன் 100 கிலோ, பொண்ணு 80 கிலோ, மாமாவுக்கு பைபாஸ் ஆயிருக்கு. எப்படி தூங்க முடியும்? சரி, எதுக்கு பண்ணோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சாரத்தை விட்டுவிடுறோம். கடைகளை விரும்புகிற 3 பேரையும் சமஹாரம் பண்ணிட்டு அதோட விட்டுவிடல. இனி எப்பப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் என்ன நினைச்சுக்குவோம். யாரு சொல்லுவா? யாருக்கேப்ப ஒரு தடவை ஹெல்ப் கேட்கலாம், 2 தடவை ஹெல்ப் கேட்கலாம், 3வது தடவை வேணும், வேற வேலையே கிடையாதா? ஆத்துக்குள்ள உடஞ்சிட்டு நான் இல்லைன்னு சொல்லிடுவோம் அப்படின்ட்டுருவான். ஆனா அம்மா என்ன சொல்றாளா, அவளையே விடாதீங்க, உங்களுக்கு எப்பப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பப்பெல்லாம் என்ன நினைச்சுக்கோ. நான் வந்து உங்களை காப்பாற்றுறேன்னு வரத்தையும் கொடுத்துட்டு இனி ஃபியூச்சர்ல என்னெல்லாம் கஷ்டம் வரும் அப்பப்பெல்லாம் நான் ஒருவேளை என்னெல்லாம் நீ அவதாரங்கள் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி நமக்கும் சேர்த்து சொல்லிட்டு போயிட்டான். நீங்க எங்கேயே கஷ்டப்படாதீங்க, அதனால எப்பப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் என்ன நினைச்சுக்கோ. நான் வந்து காப்பாற்றுறேன் வரத்தை அம்மா கொடுத்துட்டு பூர்த்தி பண்ணினா அப்படின்னு சொல்லி மகாத்மியம். அந்த 700 ஸ்லோகங்களும் அதனால வெறும் புராண பட்டணம் கிடையாது. 700 மந்திரங்கள், மந்திர கர்ப்பமாக இருக்குது 700 ஸ்லோகங்கள். அதனால வேற எந்த புராண ஸ்லோகத்தினாலையும் ஹோமம் பண்ற சம்பிரதாயம் இல்லை. தேவி மாற்றத்துக்கு இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இதை சொன்னா என்ன பலன் கிடைக்குங்கிற அந்த பலத்தையும் அம்பாளே சொல்லிட்டா. எந்த கிரந்தமும் எந்த ரிஷி சொல்லியிருக்காளோ அவர் தான் சொல்றது. மார்க்கண்டேயர் சொல்லல, அம்பாளே சொல்லிவிட்டா. உச்சாரியம் ஸ்ராவியமே வச்ச முடிஞ்சா சொல்லு, இல்ல காதால பக்தியோட கேளு. எப்படி ஹோமம் பண்ணணுங்கிற விதி வரைக்கும் அம்மா சொல்லி கொடுத்தது. அதனால இந்த கலியுகத்தில் பல கட்டத்தோடு நம்ம இருக்கோம். இந்த கட்டம் நீங்கிறது என்ன வழி? அம்பிகையை ஆராதிக்கணும். நம்பினால் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். வாஞ்சாசம் அதிகம் தான். ஆராதித்தான் செய்வதுனால் போக சொர்க்காவர்க்கதான். அதான் அம்மா சொல்றா, அவதிக்கும் கரணியம் ஸ்மரணியம் சரணையுடன் அம்பாயா.
அம்பாடு ஆபத்து வரும்போதெல்லாம் அம்பாடு திருவடி நினைச்சுன்னா என்ன கிடைக்கும்? ஸ்மரணம் கிம் கொடுத்தே பிரம்மாதி நபி கிங்கரி கொடுத்தே. அம்பாடு திருவடி நினைச்சுன்னா என்ன கிடைக்கும்னா பிரம்மா வந்து கேட்பாங்க, என்னடா ஒன்று சொல்லு, நான் தொந்தரவு அம்பாடெல்லாம் வாங்கி போறேன், அம்பாவெல்லாம் தொந்தரவு பண்ணாத, அம்பாவுடைய பக்தனுக்கு தெரியாம எடுத்து அதனால தலைவரத்தை மாற்றி எழுதிட்டேன், எழுதெல்லாம் அழைச்சு விடுறேன். எப்ப நீ அம்பாவோட பக்தனுக்கு தெரிஞ்சு எடுத்தா அவன் தலைவரத்து நல்லா தான் இருக்கும்னு பிரம்மாவே மாற்றி கொடுக்கும்படியா அம்பாள் பண்ணுவான். எதுக்கு? அம்பாவோட திருவடியை மனசுக்குள்ள நினைச்சுட்டாலே எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அம்பாளுடைய ஸ்மரணம் பண்ணினா, பூஜை பண்ணினா, சண்டி ஹோமத்துல கலந்துட்டா, அம்பாவை தரிசனம் பண்ணா, அவரோட ஸ்துதிகளை பண்ணினா, பிரார்த்தனை பண்ணா, பூஜை பண்ணா என்னெல்லாம் கிடைக்காது. ஆனா மனசு லயிச்சு பண்ணணும். சொல்லும் பாட்டில் ஒரு உணர்ந்து சொல்லுவார், எவர் எத்தனும் இசைவாய் அழுத்தானவர்க்குமாய் விடுவார். இசைவாய்னா கௌரி முதங்க ஹார்மோனியம் இல்ல, மனசு லயிக்கணும், மனசு இசையணும். அம்பாள் அதுதான் கேட்கலாம். அந்த முக சமாராத்தியா மகிமுகசு துர்லபா. அம்பாள் நேரில் வந்தா பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது, உள்ளுக்குள்ள ஆராதிக்கும். இந்த ஹோமத்துக்கு வரோம், கோவிலுக்கு வரோம், நம்ம பார்க்கிற விஷயங்களை தியானமாக மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு தயாரா இருந்திருக்கான். நான் சொன்னது போல ஆராதிதா சைவர்களா நமக்கே ஒரு தப்பான ஒரு எண்ணம் இருக்கு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு கஷ்டப்பட்டாதான் நாளைக்கு நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு நம்மளே ஏமாந்துடும். அம்பாள் ஆராதிக்கிறவருக்கு இன்னைக்கு நல்லா இருக்கலாம், நாளைக்கு நல்லா இருக்கலாம். போக சொர்க்க அபவர்க்கதான். இந்த வாழ்க்கையில எல்லாம் போக ராஜபீட நிவேசத்தின் ஜாஸ்திதா சௌக்கியத்தோட வாழ வைப்பா. உடலை விட்ட பிற்பாடு சொர்க்கத்தையும் கொடுப்பா. அதற்கும் பிற்பாடு இனிமே நூறு பிறவி எடுக்கா அப்படி மோட்சத்தையும் அம்பாள் கொடுத்துடலாம். அம்பாளுடைய அனுகிரகம் இந்த கலியுகத்தில் கண்கண்ட ஒரு மருந்தாக இந்த ரெண்டு யோகம் சொல்லப்பட்டிருக்கு. இதுல கலந்துக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. நமக்கு கிடைச்சா மட்டும் சுயநலமா இருக்கக்கூடாது, தெரிஞ்ச வளர்ந்தாலும் கூட்டிட்டு வரணும். எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைச்சதுன்னா அம்பாள் நமக்கு கூடுதலா அனுகிரகம் பண்ணுவார். யாருக்கெல்லாம் தெரியுமோ இதெல்லாம் போன் இருக்கு, நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும். வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணணும், எல்லாரையும் கூட்டிட்டு வச்சு தரிசனம் பண்ணி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. நாளைக்கு சுவாமிகள் எழுந்தோடு இருக்கிறார். புதுக்கோட்டையிலிருந்து மகா சுவாமிகள் சுவாமிகளுக்கு வந்து சண்டி ஹோமம் நான் எப்பவுமே சொல்லுவேன், நமக்கெல்லாம் சந்தியாவனம் பண்றது எத்தனை ஆயிரம் சண்டி ஹோமம் பண்ணியிருக்காருன்னு அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அதனால பிரத்யட்சமாக சண்டிகையுடைய சுரூபமாகவே சுவாமிகள் இருக்கார். சுவாமிகள் நாளைக்கு வரது நமக்கெல்லாம் பாக்கியம். சுவாமிகள் முன்னிலையே நாளையிலிருந்து சண்டி ஹோமம் தொடர்ந்து நடைபெறும். எல்லோரும் இதே போல வந்திருந்து அந்த பரதேவியுடைய அனுகிரகத்தை எல்லோரும் அடையணும்னு சொல்லி நோய்க்கு வாழும் குறைவற்ற செல்வமும் சகலவிதமான சௌக்கியத்தையும் அம்பாள் அனுகிரகம் பண்ணணும்னு அம்பிகையின் இடத்திலும் குருநாதரிடத்திலும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆதி பராசக்தி மாதா கி, சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஜெகதம்பிகே பரமேஸ்வரி. இன்னைக்கு சொல்லிடுறேன். அம்பாள் இப்போ அத்தியாய ஸ்லோகங்கள்லாம் வந்து பரம சந்தோஷமா இருக்கா. யார் யாருக்கு என்னெல்லாம் பண்ணணும் இப்போ கேளும் அம்பாட்ட. பூர்ணாகுதி பண்ணும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு அம்மா எதையே உனக்கு கொடுக்குறேங்கிற பிரார்த்தனை அப்பவே பிரார்த்தனை சொல்லிட்டு இருக்காரு. இது எப்ப கேட்கணுங்கிறது முக்கியம். இந்த குழந்தை வந்து ப்ராக்ரஸ் கார்டில் கையெழுத்து வாங்க வரும் அப்பாட்ட. நல்ல மூடா பார்த்து அப்பா ஆபீஸுக்கு கிளம்புறது எல்லாம் ரெடியாகி உட்காந்து சந்தோஷமா இருக்கும்போது கேட்டுட்டான்னா சரி அடுத்த நல்ல மாதிரி பார்த்து என்ன கேட்டால் சாங்ஷன் பண்ணி கையெழுத்து போடுறது போல அப்பா இருக்கும். பூர்ணாகுதி கொடுத்து அப்பா கிளம்புறதுக்கு தயாரா இருக்கா. இப்பவே பிரார்த்தனை எல்லாம் சொல்லிட்டு போவோம். பூர்ணாகுதி வரும்போது எல்லாத்தையும் மறந்து ஆனந்தமா தரிசனம் பண்ணும்.